Hi friends, welcome. This is Shivaji. Friends, video போறதுக்கு முன்னாடி என்னோட subscribers, viewers friends எல்லோருக்கும் என் மனமார்ந்த நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன் friends. ஸ்டாப் லாஸ் ஸ்ட்ரிக்ட்லி யூஸ் பண்ணுங்க. ஸ்டாப் லாஸ் போடாம ட்ரேட் எடுக்காதீங்க friends. ஓகே, என்ன இந்த நேச்சுரல் கேஸ் சார்ட். ஓகே. திரும்ப என்னோட சன் வந்து ட்ரை பண்ணியிருக்காருன்னு நினைக்கிறேன். நேச்சுரல் கேஸில் லியோ ட்ரேட் 27 சேனலில் தெரியலைங்க, உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். லியோ ட்ரேட் 27 என்னுடைய சன் சேனலில் அது ரொம்ப நாளாக யூஸ் பண்ணாமல் இருந்தது. எக்ஸாம் முடிஞ்சதுனால திரும்ப ஸ்டார்ட் பண்ணியிருப்பான்னு நினைக்கிறேன். பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம பொசிஷன் சைஸ் பற்றி இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். பொசிஷன் சைஸ் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான விஷயம் ஃப்ரெண்ட்ஸ். இது அது என்ன சார் பொசிஷன் சைஸ் அவ்வளோ இம்பார்ட்டண்ட்டாக அப்படின்னு கேட்டிங்கன்னா, எஸ். இப்போ உங்களுக்கு ஒரு க்ளீனாக ஒரு விஷயம் சொல்கிறேன். இப்போ உங்கள்கிட்ட வந்து 1 lakh rupees இருக்குது அப்படின்னு வச்சுக்கிங்களேன். நீங்கள் வந்து ஒரு 10,000 ரூபாய் ட்ரேட் எடுக்கிறீங்க. 10,000 ரூபாய்க்கு ட்ரேட் எடுக்கிறீங்க. மிச்சம் 90,000 ரூபாய் வந்து உங்கள்கிட்ட பேக்கப்பில் இருக்குது, அமௌண்ட் இருக்குது, பேக்கப்பில் இருக்குது. இந்த 10,000 ரூபாய் நீங்கள் ட்ரேட் பண்ணிங்க. இதில் வந்து ஒரு 1000 ரூபாய் நஷ்டம் அடைஞ்சிருச்சு. ஒரு 1000 ரூபாய் நஷ்டம் அடைஞ்சிருச்சு. இப்போ நீங்கள் நினைக்கலாம், நம்மக்கிட்ட 90,000 ரூபாய் மிச்சம் இருக்குது, இதை வச்சு 1000 ரூபாய் லாஸை ரிகவர் பண்ணி நம்மளால் மீட்டு கொண்டு வந்துட முடியுமா அப்படின்னு நினைக்கலாம். தாராளமாக உங்களால் கொண்டு வந்து முடியும். ஓகேங்களா? ஆனால் தொடர்ந்து நீண்ட நாட்களுக்கு அந்த மாதிரி எடுத்துகிட்டு போக முடியாது. ஏன் அப்படின்னா, உங்கள் மைண்ட் செட் என்ன, இந்த 10,000 ரூபாயில் உங்களால் ட்ரேட் பண்ணுற மைண்ட் செட் தான் உங்களுக்கு பில்டப் ஆகிருக்கும். அதாவது அந்த 10,000 ரூபாய் ட்ரேட் பண்ண சொல்லும் இந்த 1000 ரூபாய் நஷ்டமும் இந்த 1000 ரூபாய் லாப நஷ்டம் இருக்குது இல்லைங்களா, இதுதான் உங்களோட மனசில் வந்து ஒரு பில்டப் ஆகி ஃபிக்ஸ் ஆகிருக்கும். நீங்கள் இந்த 1000 ரூபாய் நஷ்டம் ஆகிடுச்சு அப்படின்றதுக்காக இந்த 90,000 ரூபாயில் இன்னும் ஒரு 10,000 ரூபாய் போட்டு 20,000 ரூபாய் போட்டு டபுள் குவான்டிட்டி போட்டு ட்ரேட் பண்ணோம் அப்படின்னா, அந்த 1000 ரூபாய் நஷ்டம் வந்து 2,000 ரூபாய் நஷ்டத்தில் போய் சொல்ல உங்களுடைய சைக்காலஜியை கண்ட்ரோல் கொண்டு வர முடியாது ஃப்ரெண்ட்ஸ். இது ரொம்ப முக்கியமான விஷயம். சைக்காலஜியை கொண்டு வரது அவ்வளோ ஈஸியான விஷயம் கிடையாது. ஏன்னா இந்த 1000 ரூபாய் நஷ்டம் லாப நஷ்டத்தை உங்களால் ஈஸியாக சகிச்சிக்க முடியாதப்போ 2,000 ரூபாய் நஷ்டத்தை உங்களால் சகிச்சிக்க முடியாது. அப்போ என்ன ஆகுனா, இந்த மாதிரி டைமில் மிச்சம் 90,000 ரூபாய் இல்லைங்க, அந்த 90,000த்தில் 5 குவான்டிட்டி 10 குவான்டிட்டி டபுள் குவான்டிட்டி ட்ரிபிள் குவான்டிட்டிலாம் போட்டு பண்ண ஸ்டார்ட் பண்ணிவிடுவீங்க. ஓகேங்களா? ஸோ இது ரொம்ப முக்கியமான விஷயம். பொசிஷன் சைஸில் என்ன சொல்ல, அது அவ்வளோ முக்கியமான விஷயம். ஏன்னா மோஸ்ட் ஆஃப் த பீப்புள்ஸ் பார்த்தீங்கன்னா இதில் தான் வந்து ஸ்ட்ரகிள் ஆகி நிற்கிறாங்க. ஒரு லாஸ் ஆகிடுச்சுன்னா அந்த லாஸை எப்படியாச்சும் ரிகவர் பண்ணுமா அது மேலே தான் பண்ணுறாங்களே தவிர, அந்த செட்டப் என்ன, அந்த செட்டப் எப்படிலாம் வருது, அந்த செட்டப் க்ரியேட் ஆகுதா இல்லையா, அது மேலே எல்லாம் மறந்துட்டாங்க, கவனம் போயிடுது. அவங்களோட எண்ணம் இல்லைன்னா இந்த 1000 ரூபாய் நஷ்டத்து மேலே தான் ஃபோக்கஸ். நிம்மதியாக போய் தூங்க மாட்டாங்க, யார்கிட்டையும் போய் பேச மாட்டாங்க, அவ்வளோ ஸ்ட்ரகிள் ஆகிட்டு நிற்பாங்க. இந்த 1000 ரூபாய் நஷ்டம் மேபி எக்ஸாம்பிள் சொல்கிறேன். 1000 ரூபான்றது ஒரு சிலர் 10,000 இருக்கலாம், ஒரு சிலர் 20,000 இருக்கும், ஒரு சிலர் 50,000 நஷ்டம் இருக்கலாம். அந்த நஷ்டத்தை ஃபிக்ஸ் பண்ணிவிடுங்க. அந்த லார்ஜ் பொசிஷன் சைஸ் வந்து எக்காரணத்தை கொண்டு மாற்றாதீங்க. நீங்கள் 10,000 ரூபாய் ட்ரேட் பண்ணிங்கன்னா அந்த 10,000 ரூபாய் தான் உங்களுடைய 3 months 6 months இருக்கணும். பொசிஷன் சைஸ் வந்து தயவு செஞ்சு மாற்றாதீங்க. பொசிஷன் சைஸ்னு சொல்ல வரது உங்களுடைய அமௌண்ட்டுக்கு மேலே. இப்போ மேபி பேங்க் நிஃப்டியில் ட்ரேட் பண்ணிங்கன்னா ஒரு 25 குவான்டிட்டியில் ட்ரேட் பண்ணிங்கன்னா அந்த 25 மட்டும் தான் நீங்கள் 3 months ஒர்க் பண்ணணும். நாளைக்கு 50 பண்ணலாம், நாளைக்கு 100 பண்ணலாம் அப்படின்னு பண்ணக்கூடாது ஃப்ரெண்ட்ஸ். 3 மாதம் தொடர்ந்து பண்ணுங்கள். எப்போ உங்கள் கேபிட்டல் வந்து 10,000லேருந்து 20,000 கேபிட்டல் கெயின் ஆகுதோ அப்போது இந்த 25 50 நீங்கள் மாற்றிக்கலாம். எப்போது இந்த கேபிட்டல் வந்து 10,000லேருந்து 20,000 மாறுதுலையே அப்போது உங்கள் கேபிட்டல் வந்து டபுள் ஆகுதுல, அப்போது வந்து பொசிஷன் சைஸ் வந்து டபுள் பண்ணணும். அது வரையிலையும் டபுள் பண்ணக்கூடாது. ஏன்னா இந்த லாஸை சரி கட்டுற நினப்பு தான் வருமே தவிர செட்டப்போடைய நினப்பு வராது. ஓகேங்களா? இப்போது இன்னும் கூட க்ளீனாக எக்ஸ்பிளைன் பண்ணுற பாருங்க. இப்போ நீங்கள் ஜிம்முக்கு போகிறீங்க, ஒரு 5 kg வந்து உங்கள்கிட்ட ஒரு டம்பிள்ஸ் குத்தி எடுக்க சொல்கிறாங்கன்னு வச்சுக்கலாம். ஸோ அந்த 5 kg எத்தனை நாளைக்கு எடுக்கணும் சார்? நீங்கள் 5 kg எடுத்துட்டானே, நாளைக்கு நான் 10 kg எடுக்கலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஜிம் மாஸ்டர்கிட்ட அவர் என்ன சொல்லுவார்? இல்லை தம்பி, இப்போது ஃபஸ்ட்டு 5 kg இன்னும் ஒரு வாரம் 10 நாள் இதே தொடர்ந்து எடு, உங்களோட மசில்ஸ்லாம் அதுக்கு ஃபிட் ஆகணும், அதுக்கப்புறம் வந்து நெக்ஸ்ட்டு 10 kg மூவ் பண்ணலாம் அப்படின்னுவாங்க. ஏன்னா படிப்படியாக தான் போகணும். 5 kg நெக்ஸ்ட்டு நீங்கள் 6 kg ட்ரை பண்ணலாமே தவிர 10 kg மூவ் ஆகக்கூடாது. ஏன்னா அந்த 5 kg நீங்கள் ஒரு வாரம் போகணும், அதுக்கப்புறம் 6 kg, அதுக்கப்புறம் ஒரு வாரம் 7 kg, அதுக்கப்புறம் ஒரு வாரம் 10 kg. அது மாதிரி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தான் மூவ் பண்ணுமே தவிர எடுத்த உடனே 5 kgலேருந்து 10 kg அப்படியே 50 kg நான் தான் பெரிய ஆள் பலசாலி அது மாதிரிலாம் முடியாது. இந்த ஒரு சிலர் பார்த்திங்க அப்படி தான் பண்ணுவாங்க. 5 kgனா காத்தால 5 kg, மத்தியானம் 10 kg கூட எடுப்பாங்க ஒரு சிலர். ஓகேங்களா? அதான் சொல்கிறேன். ஸோ பொசிஷன் சைஸ் அப்படின்றது ரொம்ப முக்கியம் ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ பிடிச்சா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம அடுத்த வீடியோ சந்திக்கலாம். பாய் ஃப்ரெண்ட்ஸ். இன்னொரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன். 50K சப்ஸ்கிரைபர்ஸ் கம்ப்ளீட் ஆன உடனே ஒரு ஃப்ரீ வெபினார் அரேஞ்ச் பண்ணியிருக்கேன். தாராளமாக நீங்களும் எல்லாம் கலந்துக்கலாம். சப்ஸ்கிரைப் பண்ணவங்க பெல் ஐக்கானை
கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிறாங்க, ஆனால் பெல் ஐக்கானை கிளிக் பண்ண மறந்துடுங்க, நோட்டிஃபிகேஷன் வராது. நம்மளுடைய அந்த ஃப்ரீ வெபினோட லிங்க் பார்த்தீங்கன்னா ஃப்ரீ டெலிகிராம் சேனலே உங்களுக்கு வரும். அந்த டெலிகிராம் சேனல் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம் பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். நம்ம அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.